Welcome to Kalvi Nam Kaiyil Ennum Elutthum 1 to 3rd English THB Module 6 la Day 2 பார்க்க போறோம். அங்க வார்ம் அப் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா finger family song கொடுத்திருக்காங்க. Then large group activity introducing the structure. May please use your pen. May please use your pen pencil இந்த மாதிரி yes please இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். All students to take any one of their things like pen, book, pencil, etc. So students கிட்ட வந்து ஏதாவது ஒரு things வந்து அவங்க எடுக்க சொல்லணும். And stand in a circle. எடுத்துட்டு அவங்க வட்டத்துல நிக்கணும். Invite a student to the center and ask him or her, may please use your pencil. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த வட்டத்துக்கு நடுவுல நிக்க வச்சிட்டு நம்ம வந்து கேட்கணும், may please use your pencil அப்படின்னு சொல்லி கேட்கணும். Encourage the student to answer yes please. So அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா may use your pencil அப்படின்னு கேட்கும்போது அவங்க yes please சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா thank you and let the student get back to his or her place. அடுத்து அந்த ஸ்டூடெண்ட் அவங்க இடத்துக்கு போக சொல்லிடணும். practice with a few more students. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். then ask a student in the circle to ask the next one. அதுக்கப்புறம் அந்த வட்டத்துல நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்க சொல்லணும், may please use your அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதோட பேர் சொல்லணும். இப்ப பென் வச்சிருக்காங்கன்னா may please use your pen, may please use your eraser, அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை சொல்லணும். then let them answer with yes please. சோ அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லணும்னா yes please சொல்லணும். சொல்லிட்டு அவங்க அந்த இதை கொடுப்பாங்க. அடுத்து இவங்க யார் கேட்டாங்களோ அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா thank you அப்படின்னு சொல்லி சொல்லணும். சோ இதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்ல சொல்லி நம்ம வந்து அடுத்து அவங்க வந்து அதுக்கு அடுத்து அவங்க கிட்ட அவங்க வந்து அதுக்கு அடுத்து இருக்கவங்ககிட்ட இதே மாதிரி அந்த சர்க்கிள்ல வரிசையா எல்லாரும் சுத்தி சொல்றது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. practice it till every gets a chance. write these words on the word wall too. இதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து வேர்ட் வால்ல கூட எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஒருத்தரா கேட்டு வட்டத்துல சுத்தி வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம வட்டமா பசங்களை நிக்க வச்சு ரெண்டு பேரா மாத்தி முதல்ல இவன் அவங்ககிட்ட கேட்கணும், அப்புறம் அவன் இவங்க கிட்ட கேட்கணும். அப்படின்னும் போது நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம் அந்த ஆக்டிவிட்டிய. After this activity, class 2 and 3 students will do their workbook exercise. இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டையும் தேர்ட் ஸ்டாண்டர்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா workbook exercise வந்து செய்ய வைக்கணும். Then story time. Come, let's play. Page number 99 to 101 class standard first கொடுத்திருக்காங்க. Zigzag puzzle கொடுத்திருக்காங்க name of the activity. இதுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா pictures of the story அந்த 6 frames வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து 4 பார்ட்ஸா வந்து நம்ம கட் பண்ணி ஒரு மேஜிக் வேர்டு, அதாவது picture 1ல சாரி, picture 2ல ப்ளீஸ், இந்த மாதிரி இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம ஜிக்ஸாக்ல கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஹேவ் அவங்களே கட் பண்ற அந்த இது வந்து கோடு போட்டு காட்டி இருப்பாங்க புக் பேக்ல, நம்ம பிக்சர் பார்த்தாலே தெரியும். have students in 6 groups. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 6 குரூப்பா பிரிச்சு உட்கார வைக்கணும். give each group a picture card. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிக்சர் கார்டு கொடுக்கணும். ask them to fix the parts of get the complete picture. சோ அவங்க வந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா வச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிக்சர் வந்து உருவாக்கணும். encourage them to turn the picture and find the word. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிக்சரை கரெக்டா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி பக்கம் என்ன எழுதி இருக்குன்றத சொல்லணும். ask them to read the words sorry, please, thank you. சோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். give at the back. சோ பின்னாடி இருக்கிறத அவங்க சொல்லணும். now show pictures from the textbook one by one and encourage student to guess what happens. ask questions such as சோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் எடுத்து ஒரு பிக்சரா காட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெஸ் பண்ண வைக்கணும். அடுத்து அங்க என்ன நடந்திருக்கும் அந்த பிக்சரை பார்த்து அவங்க வந்து சொல்ல வைக்கணும். அதுக்கு சில क्वेश्चंस இங்க கொடுத்திருக்காங்க. அதை கேட்டு கூட நம்ம வந்து பசங்க கிட்ட என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. so these are the questions. who are they? யார் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். then what are they doing? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? have you played this game? இந்த கேம் நீங்க விளையாடி இருக்கீங்களா? can you show me how to play it? எப்படி விளையாடணும்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். then let them respond bilingually. அவங்க வந்து bilingual சொல்லுவாங்க. நம்ம வந்து ஓகே தான்
பைலிங்குலா சொன்னாலும் சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பிளைன் ஈச் பிக்சர் ஃபோக்கஸிங் ப்ளீஸ், சாரி அண்ட் தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்சரும் ஒன்னு ப்ளீஸ் இல்லைன்னா சாரி இல்லைன்னா தேங்க்யூ சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி லெட் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அண்ட் டாக் அபவுட் த பிக்சர் இன் த ஸ்டோரி வித் யுவர் ஹெல்ப். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற நேம்ஸ், அந்த ஸ்டோரியில வர்ற கேரக்டர்ஸோட நேம்ஸ், அந்த பிக்சர்ஸ் பத்தி அவங்க வந்து பேசணும் நம்மளோட ஹெல்ப்போடன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க ஸ்டோரி டைம், ஸ்டோரி நரேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. த டாக்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரேட் வந்து போகுதுங்க. போயிட்டு மே ப்ளீஸ் பிளே வித் யூ, நான் உங்களோட விளையாடலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு டாக் சாரி யூ ஆர் லேட், சாரி நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அடுத்து ரேட் அப்படியே அந்த இடத்த விட்டு போறாங்க. போற வழியில ஒரு ராபிட் வந்து கைட்டு பட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு த ராபிட் இஸ் ஃபிளையிங் கைட். ஸோ ராபிட் வந்து பட்டை விட்டுட்டு இருக்கு, ஒரு முயல். அந்த அங்க போயிட்டு ரேட்டு கேக்குது, எலி வந்து மே ப்ளீஸ் ஃபிளை யுவர் கைட், உன்னோட பட்டத்தை நான் பறக்க விடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு ஒரு ராபிட் வந்து என்ன சொல்லுதுன்னா சாரி ஐ ஹாவ் ஒன்லி ஒன், சாரி என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. தென் நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்ல என்ன நடக்குது அப்படின்னா அங்க மங்கீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. த மங்கீஸ் ஆர் ஸ்விங்கிங் ஆன் த ட்ரீ. ஸோ ட்ரீல வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ரேட் அங்க போயிட்டு மே ப்ளீஸ் பிளே வித் யூ, நான் உங்களோட விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு மங்கீஸ் எல்லாம் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா சாரி ரேட்ஸ் கேனாட் ஸ்விங், ரேட்டால எங்களை மாதிரி ஆட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் டெய்ல் இல்ல, வால் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அங்கிருந்து போயிடுது. அங்கிருந்து போற ரேட் இங்க போகுது. The frogs are playing hopscotch. So அந்த hopscotch வந்து விளையாடிட்டு இருக்காங்க தவளைங்க எல்லாம். அங்க போயிட்டு ரேட் வந்து மே ப்ளீஸ் ஹாப் வித் யூ, நான் உங்களோட அந்த தாவி குதிச்சு விளையாடலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஃப்ராக் சொல்றாங்க சாரி ஒன்லி 2 கேன் பிளே திஸ் கேம், 2 பேர் தான் அந்த ஹாப்ஸ்காட்ச் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருந்து போயிடுது. போயிட்டு ஃபைனலா த ரேட் இஸ் பில்டிங் அ சாண்ட் கேஸ்டில், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ அந்த ரேட் என்ன பண்ணுதுன்னா தனியா போயிட்டு சரி நம்மளா ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட் கேஸ்டில், ஒரு மணல் கோட்டை வந்து கட்டுது. எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆல் அனிமல்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஓ தட்ஸ் அ நைஸ் சாண்ட் கேஸ்டில், ஷால் வி ப்ளீஸ் ஜாயின் யூ, சூப்பரா இருக்கு, நாங்களும் இது கூட இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸும் கேக்குறாங்க. உடனே ரேட் சொல்லுது எஸ் லெட்ஸ் பிளே டுகெதர், வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் தம் பிளே டுகெதர் ஹாப்பிலி அண்ட் சே தேங்க்யூ டு த ரேட். ஸோ எல்லாரும் ஜாலியா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரேட்டுக்கு வந்து தேங்க்யூ சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கடுத்து எல்ஓ கொடுத்துருக்காங்க. இதோட வந்து day 2 complete ஆகுது. Then day 3 we will see in this video. Thank you.